எபிரேயர் 4:15 பாருங்க. இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பெயின் தெரியாதவரெலாம் அவர் கிடையாது, உன் பெயின் அவருக்கு நல்லா தெரியும். உன் பலவீனத்தை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கற்ப வேதனையை ஆண்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகாதவங்களுக்கு நீங்கள் அதை புரிய வைக்கவே முடியாது. இப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நீ படுற கஷ்டம் அவருக்கு புரியாதுன்னு நினைக்காது. நீ நினச்சிட்டு இருக்கிற அவர் மேலே உட்காந்துருக்கிறார் இல்லை, அவர் வந்து உன்னை விட கஷ்டப்பட்டு மறுபடியும் போய் மேலே உட்காந்துருக்கிறார். ஹீ நோஸ் எவ்ரி பெயின். இமோஷனல் பெயின் அவருக்கு தெரியும், ஃபிசிக்கல் பெயின் அவருக்கு தெரியும், சொசைட்டியில் ரிஜெக்ஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், ஒருத்தரை புறக்கணிக்கிறதுனா என்னன்னு தெரியும், சரீரத்தில் காயம் வலின்னா என்னன்னு தெரியும். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவ்வளவு காயங்களை ஏற்றவர். ஹீ நோஸ் யுவர் ஃபிசிக்கல் பெயின், இமோஷனல் பெயின், எல்லா விதத்திலும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரா, சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு. அப்ப ஜீசஸ் சஃபர்ட் இன் எவ்ரி வே. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு ஜெயித்திருக்கிறார். அதனால தைரியமா நீ அவர்கிட்ட வந்தேன்னா உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்கிறார். அவர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுனால உன்னையும் ஜெயிக்க வைப்பாரு, உன்னையும் வாழ வைப்பாரு, உனக்கும் விடுதலை கொடுப்பாரு, உனக்கும் சுகத்தை கொடுப்பாரு. உன்னையும் அவர் ஒருவரால் தான் ஆறுதல் படுத்த முடியும். பல நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் போது நம்மை போல உபத்திரவப்படுற அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஆறுதலாக வைக்கிறாராம். எதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டு வரீங்களோ அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போய் வரும்போது தான் உங்களை போல கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீங்க. இயேசு இன்னைக்கு எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கிறார்னா, எல்லார் கஷ்டத்தையும் அவர் ஒருத்தரே சரீரத்தில் ஏற்றிருக்கிறார். ஹீ நோஸ் அவர் பெயின். அப்போது அந்த மாதிரி டைமில் இயேசு என்ன செய்தார்? அவர் மிகுந்த வியாகுலம் ஸ்ட்ரெஸ் டு த கோர். இயேசுவுக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தம்னா, வியர்வைக்கு பதிலாக ரத்தம் வந்ததாம். வியர்வை வருகிற இடத்துல ரத்தம் வருகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன், மன அழுத்தம், பாரம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது, யூ நோ வாட் ஜீசஸ் டிட்? ஹி வெண்ட் அண்ட் ப்ரேட். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையில் ஹி சோஸ் ப்ரேயிங். இயேசு ஜெபிக்க தெரிந்தெடுக்கிறார். வாட் ஆர் யூ டூயிங் வென் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்? நீங்கள் மன அழுத்தத்தின் போது, மனவேதனையாக இருக்கும்போது, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் செய்கிற செயல் என்ன? சூஸ் ப்ரேயிங், ட்ரை ப்ரேயிங். ஜபம் செய்து பாருங்கள், ஜபம் செய்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ரேயரே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஜபமே அது ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கும் போதே ஜபம் பண்ண முடியாது, இப்போ போய் நாங்கள் எங்கெங்க ஜபம் பண்ணுறது? இப்போயே நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கஷ்டத்தில் இருந்த இயேசு, அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம்னா இவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையில் அற்புதம் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இவர் கஷ்டத்துக்கு இவர் 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரே ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம கூட பாருங்கள், யாராவது கஷ்டப்படும் போது பயங்கர ஆறுதலான வார்த்தையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம தான் அப்படியெல்லாம் பேசுகிறோமா? ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வராது. ப்ரேயர் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரேயிங் ஃபார் அதர்ஸ். ஜபம்ன்றது நான் சொல்கிறது மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை. ஜபம் என்பது உங்களுக்கே நீங்கள் ஊழியம் செய்கிற நேரமாக இருக்கணும். ப்ரேயர் இஸ் மினிஸ்ட்ரிங் டு யுவர் செல்ஃப். ஐ எம் இன் நீட். எனக்குள்ள ஒரு தேவை இருக்குது, எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்குள்ள நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் மனதில் குழப்பம் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஐ எம் நாட் ஃப்ரீ. என் மனசில் நான் ஃப்ரீயாக இல்லை. சில சூழ்நிலைகள் என் மனதை பாதிக்கிறது. நான் இந்த இடத்துல ரிலீஜியஸாக உங்களை ப்ரேயர் பண்ண சொல்லி நான் வரல. நான் சொல்கிறேன், ட்ரை ப்ரேயிங். ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லி பாருங்கள். சம்திங் வில் ஹேப்பன் வென் யூ ப்ரே. நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறேன். திஸ் இஸ் பர்சனல் டைம். இந்த இடத்துல பர்சனல் டைம். இயேசுக்கு இப்போ என்ன மாதிரியான கஷ்டம்னா, உலகம் என்னை எதுக்குது, உலகம் என்னை கொல்ல பார்க்குது, அதெல்லாம் ஓகே ஃபைன். இந்த கஷ்டத்தில் நான் இருக்கும்போது எனக்காக ஜெபிப்பான்னு 3 பேரை கூப்பிட்டு வந்தால் 3 பேர் தூக்குறான். சம்டைம்ஸ் நமக்காக இன்னொரு ஆள் கூட ப்ரேயர் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், யாருமே உங்களுக்காக ஜெபிக்க முடியலனாலும் இஃப் யூ ப்ரே சம்திங் வில் ஹேப்பன். நீங்கள் ஜபம் பண்ணால் ஏதோ ஒன்று நடக்கும். நம்ம ஊர்லலாம் எப்படி பழகிட்டோம்னா, ஊழியக்காரங்களுக்கு லெட்டர் எழுதி ஜபம் பண்ணி சொல்லி பழகிட்டோம். நான் சொல்கிறேன், 1000 பாஸ்டர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணாலும் உங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுற மாதிரி வராதுங்கிறேன் நான். ஆமென்.